கதிர் சட்டி தலைவனுக்கு பூஜை ஹாலிடேஸ் விட்டுட்டாங்க. 5 நாள் லீவ். அதனால் தலைவன் ஊருக்கு கிளம்பிட்டான். அண்ணி நான் போய் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைலாம் ஊரில் போய் ஆடு மாடோட செலிப்ரேட் பண்ணிக்கிறேன், டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு போனான். சாணம் என்னடானா விளையாடிட்டு இருந்தோம். அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு அம்மா நான் போய் கதிரை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இவங்க அப்பா என்னடானா அவன் கதிர் என்னமோ குழந்தை பையன் மாதிரி தண்ணி பாட்டிலாம் தண்ணிலாம் ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே இருக்கிற 4 மணி நேரம் ஊருக்கு போகிறதுக்கு ஏன்டா இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சாணம், அம்மா நீ தாள் போட்டு பத்திரமா உள்ளே படுத்துக்கோமா, நான் வந்துடுறேன். இவ்வளோ என்னமோ அவன் கூட ஊருக்கே போகிற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு போகிறான். ஒரு வழியாக போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன ஷாவும் வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோட கர்நாடகாவுக்கு போயிட்டான் ஒரு 5 நாளைக்கு. இவனும் போகிறனால அவள் கொஞ்சம் பொக்குன்னு போயிட்டா. அதனால் நைட் வந்து அப்படியே சத்தம் இல்லாமல் அமைதியாக தூங்கிட்டாங்க. காலையில் இருந்துச்சு நான் சமைச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி என்னென்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடிச்சிட்டு கேரட் பீன்ஸ் போட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் புதினாவும் போட்டு ஒரு துவையல் மாதிரி வச்சுட்டேன். அவங்க அப்பா கிட்டே இன்றைக்கி என்ன பூஜைக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் அவங்க அப்பாவை பேசிட்டு இருந்தோம். மேடம் அழகாக வந்து தூங்கி எழுந்துச்சு நேராக கிச்சனுக்கு வந்தாங்க. வந்தோன்னா அவ்வளோ கொஞ்சினாங்க. நான் எப்போயுமே அவளை கொஞ்சிருவேங்க. ஒன்றா நான் கிச்சனில் பிஸியாக இருந்தேன்னா அவள் வந்துடுவா, இல்லை நான் பிஸியாக இல்லைன்னா அவளை பெட்ரூமுக்கு போயிட்டு நான் கொஞ்சிருவேன். நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அப்படி டே ஸ்டார்ட் ஆனால் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும்.